ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. அடியார்கள் எல்லோருக்கும் நமஸ்காரங்கள். அனத்தியன காலம் முடிந்துவிட்டது. அதனால் நம்ம திருப்பி நம்முடைய திவ்ய தேச திருநாம அனுபவ யாத்திரையை தொடரலாம். முதல்ல 6 திவ்ய தேசங்கள் இதற்கு முன்னாடி திருப்பேர் நகர் வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்றைக்கு 7வது திவ்ய தேசமான திருக்கண்டியூர் என்ற திவ்ய தேசத்திலிருந்து நாம் நம்முடைய திருநாம அனுபவத்தை தொடரலாம். இந்த க்ஷேத்திரத்தை திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தால் மங்களாசாசனம் பண்ணியுள்ளார். திருக்குறுந்தாண்டகத்திலே 19வது பாசுரம். பிண்டியார் மண்டையேந்தி பிறன்மனை திரிதந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சிபேர் மல்ல என்று மண்டினார் உய்யலல்லால் மற்றையார் குய்யலாமே. இந்த பாசுரத்தில் சிவபெருமானுடைய சாபம் தீர்ந்த வரலாற்றை ஆழ்வார் குறிப்பிட்டுள்ளார். மற்றபடி இந்த க்ஷேத்திரத்தில் வேறு விஷயங்கள் பாசுரத்தில் இல்லை. ஒரு காலத்தில் பிரம்மனுக்கும் சிவனுக்கும் 5 தலைகள் இருந்தன. இதனால் வந்த குழப்பத்தில் ஒரு முறை சிவபெருமானுக்கு கோபம் வந்துட்டு பிரம்மனுடைய ஒரு தலையை கிள்ளி எறிந்து விடுகின்றார். ஆனால் அவருக்கு கிள்ளி எறிந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. பிரம்மன் தலை கபாலமாக சிவபெருமானுடைய கையில் பல காலங்கள் கையிலே ஒட்டி கொண்டு விடுகின்றது. என்ன பண்ணாலும் கையிலிருந்து அந்த கபாலம் மட்டும் போகவே இல்லை. அதனால் கையில் கபாலத்துடன் பல இடங்களிலும் பல லோகங்களிலும் சிவபெருமான் சுற்றித் திரிந்ததாக வரலாறு கூறுகின்றது. அதைத்தான் ஆழ்வார் பாசுரத்தின் முதல் வரியிலே பிண்டியார் மண்டை ஏந்தி பிறன்மனை திரிதந்து உண்ணும் உண்டியான் என்று ஆழ்வார் முதலிலே குறிப்பிடுகின்றார். இறுதியாக சிவபெருமான் இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து க்ஷேத்திரத்திலுடைய பொய்கையில் நீராடியவுடன் கையில் இருந்த கபாலம் கீழே விழுந்து விடுகின்றது. அதைத்தான் ஆழ்வார் பாசுரத்தின் 2வது வரியில் சாபம் தீர்த்த ஒருவன் ஊர் என்று பெருமாளை குறிப்பிடுகின்றார். இப்படி சிவனுடைய சாபத்தை தீர்த்ததால் இந்த பெருமாளுக்கு ஹர சாப விமோசன பெருமாள் என்று பெருமாளுக்கு திருநாமம். திருநாமத்தை சொல்லவில்லையாயினும் அந்த திருநாமம் வந்த காரணத்தை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே நன்கு குறிப்பிடுகின்றார். இந்த க்ஷேத்திரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு என்ன பேர் இருந்தது அப்படின்னா கமலநாதன் என்ற ஒரு பேர் இருந்தது பெருமாளுக்கு. அது மட்டுமில்லை, தாயாருடைய திருநாமம் கமலவல்லி, பொய்கையின் பெயரும் கமல தீர்த்தம், கமல விமானம் என்று இந்த க்ஷேத்திரத்திலே எல்லாமே கமலன்றது ஆரம்பித்ததுனால இந்த க்ஷேத்திரத்திற்கு பஞ்ச கமல க்ஷேத்திரம் என்ற பேர் உண்டு. இந்த கோவிலிலே அருகே கண்டீஸ்வரருடைய கோவிலும் உள்ளது. சிவனுக்கு கண்டீஸ்வரர் என்ற பெயர் இருப்பதால் பஞ்சகமல க்ஷேத்திரம் பின்பு சாபம் தீர்த்த ஊராதனால் கண்டியூர் என்ற பெயர் ஏற்பட்டது. சரி, அடுத்தது திருக்கூடலூர் என்ற 8வது திவ்ய தேசத்தை நம்ம பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வாரால் மட்டும் ஒரு பதிகம் பாடல் பெற்ற தலம் இந்த திருக்கூடலூர். இரண்யகசிபுவினுடைய அண்ணன் இரண்யாக்ஷன் அவனுடைய தொல்லை தாங்காமல் தேவர்கள் எல்லாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து எம்பெருமானை பார்க்க வருகின்றனர். அவர்கள் எல்லோரும் இங்கே வந்து சேர்ந்ததால் இந்த ஊருக்கு கூடல் என்று பெயர். கூடல் ஊர் என்று திவ்ய தேசத்தினுடைய பெயர். திருக்கூடலூர் என்று திரு சேர்க்காமல் இருப்பதில்லை நம்ம சம்பிரதாயத்தில். அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் திருக்கூடல் என்ற திருநாமம் ஏற்பட்டது. இந்த தேவர்கள் எல்லாம் எம்பெருமானை வேண்ட எம்பெருமான் இந்த க்ஷேத்திரத்தில் தான் அங்கே இருந்த திருவடிகளின் இடையே பூமியின் உள்ளே புகுந்து இரண்யாக்ஷனை அழித்து மீண்டும் மேலே வருகின்றான். இப்படி தேவர்களின் தொல்லை தாங்காமல் கூடியதால் கூடலூர் என்ற பெயர். வடமொழியிலே இதற்கு சங்கம க்ஷேத்திரம் என்ற பெயர் உண்டு. இந்த இரண்யாக்ஷனுடைய வதத்தை இந்த பதிகத்தில் ஆழ்வார் குறிப்பிடவில்லை. ஆனால் வேறு விதமாக மறைமுகமாக, அதாவது இன்டைரக்டாக 2 பாசுரங்களிலே உள்ளே புகுந்தான் என்று ஆழ்வார் குறிப்பிடுகின்றார். எது உள்ளே புகுந்தது, யார் உள்ளே புகுந்தார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் பாசுரத்தில் வியாக்கியானங்களாக சொல்லப்படுகின்றன. அதாவது எப்படி
ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணுவதற்காக எம்பெருமான் பூமியின் உள்ளே புகுந்தானோ அது மாதிரி தன்னுடைய உள்ளத்திலே எம்பெருமான் புகுந்தான் என்று திருமங்கையாழ்வார் குறிப்பிடுகின்றார். அது ஒரு பாசுரத்தில் பெருகு காதல் அடியேன் உள்ளம் உருக புகுந்த ஒருவன் ஊர் போல் அருகு கைதை மலர கெண்டை குறுகென்றஞ்சும் கூடலூரே. ஆழ்வார் சொல்றார், பெருகு காதல் அடியேன் உள்ளம் உருக புகுந்த ஒருவன் அப்படின்னு. தான் எப்படி இரண்யாக்ஷனை அழிப்பதற்காக எம்பெருமான் உள்ளே புகுந்தானோ அது மாதிரி ஆழ்வாருடைய மனத்தையும் உருக்குவதற்காக எம்பெருமான் தன்னுடைய மனத்தின் உள்ளே புகுந்தான் என்று ஆழ்வார் இந்த பதிகத்திலே 2 பாசுரங்களில் எம்பெருமானுடைய கருணையை அருளி செய்கின்றார். அடுத்த திவ்யதேசம் 9வது திவ்யதேசத்தை பார்க்கலாம். நாம் திருக்கவித்தலம், கபிஸ்தலம் என்று வடமொழியில் இதற்கு பெயர். கபிஹி என்றால் குரங்கு என்று ஒரு பொருள். இந்த கவித்தலத்திலே தமிழிலே கபிஸ்தலம் என்று சொல்லாமல் கவித்தலம் என்று சொல்வார்கள். திருமழிசை ஆழ்வாரால் ஒரே ஒரு பாசுரம் மூலம் பாடல் பெற்றது இந்த திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்தினுடைய வரலாறே விலட்சணமான ஒரு வரலாறு. அதாவது திவ்ய தேசத்தினுடைய பெயரே சொல்லப்படாமல், இப்போ முன்னாடி திருக்கூடலூர்னா 10 பாசுரங்களிலும் கூடலூர் கூடல் கூடலூர் என்று திவ்ய தேசத்தினுடைய பெயர் இருக்கும். 108 திவ்ய தேசங்களிலே திவ்ய தேசத்தினுடைய பெயர் இல்லாமல் திவ்ய தேசத்தில் எழுந்தருளியுள்ள பெருமானுடைய பெயரை வைத்துக்கொண்டு இதுதான் திவ்ய தேசம் என்று வியாக்கியானங்களால் கூறப்பட்ட திவ்ய தேசம் இது ஒன்றுதான். அதனால இது ஒரு வித்தியாசமான விசேஷமான ஒரு திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம். முதல்ல பாசுரத்தை பார்க்கலாம். திருமழிசை ஆழ்வார் அருளி செய்த 4 திருவந்தாதி என்ற பிரபந்தத்தில் 50வது பாசுரம் இந்த திவ்ய தேசத்தை நமக்கு அடையாளம் காட்டுகின்றது. கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீமாற்றமும் சாரா வகையறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உழை கிடக்கும் உள்ளத்தெனக்கு. அதாவது இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொல்லும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளை தான் இதை இந்த க்ஷேத்திரத்திற்கு ஆழ்வார் பாடிய பாசுரம்னு நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தது. எப்படி விளக்கம் சொல்கின்றார் என்றால் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கின்றார் ஆழ்வார். இன்றைக்கெல்லாம் நம்ம ஒருத்தரை தேடணும்னா எப்படி தேடுவோம்? ஒரு பேர் மட்டும் தெரியும், அவர் எங்கே இருக்கார் எப்படி இருக்காருன்னு தேடணும்னா உடனே கூகுளில் போய் அவர் பேரை டைப் பண்ணால் ஒரு 50,000 பேர் வரும். இந்த 1000ல் ஒன்றா நம்ம ஃபில்டர் பண்ணி பக்கத்தில் மொபைல், லிங்க்டின், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் வரிசையாக தேடி கண்டுபிடிச்சு ஓஹோ இவர் இந்த ஊரில் தான் இருக்கார், இங்கே தான் இருக்கார் அப்படின்னு அவர் அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணுவோம். ஆழ்வார் காலத்தில் துவாபர யுகத்தில் இந்த மாதிரி மொபைலும் கிடையாது, லிங்க்டின் கிடையாது, ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் மேப்பு எதுவுமே கிடையாது. ஒருத்தரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுனா அற்புதமாக ஒரு வழி சொல்கிறேன். அதாவது அந்த காலத்தில் ஆற்றுக்கெல்லாம் வாட்டர் பைப்பில் தண்ணி வராது, கிணத்துல இல்லைன்னா ஸ்நானம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் நதிக்கரைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்தியாவந்தனம்லாம் பண்ணிட்டு போவா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எப்படி இருந்தாலும் ஒருத்தன் காலையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கும் காலை கடன்களை முடிக்கிறதுக்கும் ஆற்றங்கரைக்கு வந்தே ஆகணும். அதனால் ஒருத்தரை தேடணும் அப்படின்னா என்ன பண்ணுவாடான்னா சில நாள் அவன் குளிக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா சில நாள் காலையில் குளிக்கிறதுக்கு பதிலாக சாயங்காலம் குளிக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணுறதுனால தேடுறதுக்காக என்ன பண்ணுவாடான்னா அவன் அந்த ஊரில் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு படித்துறையிலையா போய் தினமும் காலையில் வெயிட் பண்ணால் என்னைக்காவது ஒரு நாள் அவன் மாட்டுவான் அப்படின்னு ஆற்றங்கரையிலேயே எல்லாரும் காத்துருப்பாளா ஒருத்தனை தேடுறதுக்காக. இப்படி ஆற்றங்கரையிலேயே தேடிக்கொண்டு இருப்பது அந்த காலத்து கூகுள், ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கும் நம்ம பாசுரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஆழ்வார்களையும் ஆழ்வாரை போல்
எம்பெருமானே எல்லாம் என்று இருக்கின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் பக்தர்களையும் எம்பெருமான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணானா, பரமபதத்தில் இருந்து அங்கே இருந்து இந்த பூமிக்கு வந்து இந்த நதிக்கரையிலேயே எம்பெருமான் காத்து கொண்டிருந்தானா. அதைத்தான் வந்து ஆழ்வார் பாசுரத்தில் என்ன சொல்றாருன்னா, ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் அப்படின்னு. இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமானுடைய திருநாமம் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன். இதை வைத்து கொண்டுதான் இது வந்து கவிஸ்தலம் என்ற திவ்ய தேசமாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சொல்லி நமக்கு இதையும் ஒரு திவ்ய தேசம் என்று காட்டி கொடுக்கின்றார். இந்த க்ஷேத்திரத்தில் கஜேந்திர வரதர் என்று பெருமாளுக்கு திருநாமம். ஆனால் வேற ஒரு விசேஷம், அதாவது திவ்ய தேசங்களிலே பெருமாள் கஜேந்திர வரதர் என்று கஜேந்திரன் என்னும் யானைக்கு அனுகிரகம் பண்ண பெருமாள். ஆக இந்த க்ஷேத்திரத்தில் 3 விலங்குகளுக்கு எம்பெருமான் காட்சி கொடுக்கின்றார். அதாவது யானை, முதலை, 3ஆவதாக அனுமனும் சில காலம் இந்த க்ஷேத்திரத்திலே வந்து தவம் புரிந்ததாக சொல்லப்படுவதுண்டு. ஆக ஒரு குரங்கு, ஒரு யானை, ஒரு முதலை என்ற 3 விதமான விலங்குகளுக்கு காட்சியளித்த ஒரே திவ்யதேச பெருமாள் இந்த கஜேந்திர வரதர் பெருமாள் தான். அவர் திருக்கவித்தலத்தில் எழுந்தருளியுள்ளார். இந்த க்ஷேத்திரத்திற்கு இந்த பாசுரம் ஒரே ஒரு பாசுரம் தான். இதை வைத்துக்கொண்டு வேறு சில விஷயங்கள் பேசப்படுகின்றன. அதை அந்தந்த திவ்ய தேசங்கள் வரும்பொழுது நாம் பார்க்கலாம். இப்போதைக்கு திருக்கவித்தலத்துடன் இந்த பதிவை நாம் முடித்துக் கொள்ளலாம். அடிய தாசன்.